Dear students, this session we discussion on internal reconstruction, introduction part and necessary journal entries and what are the procedures to follow the internal reconstructions. So now internal reconstruction introduction. A company might have suffered huge losses in the past or might have the problem of over capitalization or might have valued its fixed assets because of inadequate provisions or depreciation. Such a company faces the threat of going into liquidation either voluntary or because of the petition by any of its creditors or debentures holders. அதாவது ஒரு தொடர்ந்து ஒரு நிறுவனம் வந்து பெரிய லெவலில் நட்டத்தை சந்தித்தாலோ அல்லது கேபிட்டலில் ஓவர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலோ, கேபிட்டலைசேஷன் ஓவராக இருந்தாலோ, அதேமாதிரி அசட்ஸுடைய வேல்யூவேஷன் வந்து அதிகமாக இருந்தாலோ, ஸோ அப்போ அது வந்து லாஸில் போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன செய்வாங்க, இந்த கிரெடிட்டார்ஸ் அல்லது டிபெஞ்சர்ஸ் ஹோல்டர்ஸ் வந்து கோர்ட்டுக்கு போயிடுவாங்க, இதை ஏதாவது செய்யுங்க, கம்பெனியை கலைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கம்பெனியை கலைக்கிறதுக்கு பதிலாக ஸோ உள்ளுக்குள்ளேயே வந்து சில மாற்றங்களை செய்வாங்க. அப்படி செய்கிறது என்னது இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். தென் ரீஸ்ட்ரக்சர் ஆர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த கேபிட்டல். ஸோ கேபிட்டலை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க. அது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ஆர் ஷேர் கேபிட்டல், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், இதை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க. அப்போ ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறப்ப அப்படின்னா அந்த வேல்யூ ஆஃப் த ஷேர்ஸ் வில் பி ரெடியூஸ்டு. ஸோ தட் மீன் கேபிட்டல் ரிடக்ஷன். Then that is the situation of internal reconstruction. So in this situation, companies have three options. Then first one, to liquidate the company, that mean liquidation. Second one, the reconstruct externally, that mean external reconstruction. And to reconstruct internally, that mean internal reconstruction. The next one, meaning of internal reconstruction. It is an arrangement made by the companies whereby the claims of shareholders, debenture holders, creditors and other liabilities are altered or reduced so that the accumulated loss or written off asset are valued at its fair. Then internal reconstruction is an arrangement made by the companies whereby the claims of shareholders, debenture holders, creditors and other liabilities are altered, reduced so that the accumulated losses are written off, assets are valued at its fair, the value of the balance sheets shows the true and fair view of the financial position. So that is the meaning of internal reconstruction. அப்போ இந்த இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன பண்ணுவாங்க, கோர்ட்டுடைய ஒப்புதல் அல்லது கோர்ட்டினுடைய வழிகாட்டுதல் படி என்ன செய்வாங்க, இந்த ஷேர் ஹோல்டர்ஸு அண்ட் டிபெஞ்சர்ஸ் ஹோல்டர்ஸு இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, ஆல்டர் பண்ணுவாங்க. அப்படி ஆல்டர் பண்ணும்போது சைமல்டேனியஸாக அசட்லேயும் சில மாற்றங்கள் ஏற்படும். அது என்ன அப்படின்னு சொன்னால் ரைட் ஆஃப் த அசட்ஸ் வேல்யூஸ். ஸோ இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி தான் நியூ பேலன்ஸ் ஷீட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். தென் ஸ்கீம் ஆஃப் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் வந்து அடாப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு பார்த்தா, ஏ கம்பெனி கேன் ரீகன்ஸ்ட்ரக்ட் இட்ஸ் இன்டர்னல் அஃபேர்ஸ் இன் த ஃபாலோயிங் வேஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன், ரிடக்ஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல் அண்ட் அதர் லயபிலிட்டிஸ். ஸோ ஷேர் கேபிட்டலில் குறைக்கிறது, அதாவது ஷேர் வேல்யூவை வந்து பெர் ஷேருடைய வேல்யூவை குறைக்கிறது. இப்போ 10 rupees அப்படின்னு சொன்னால் அதை 5 rupeesன்னு குறைக்கிறது. அதே மாதிரி லயபிலிட்டிஸையும் செட்டில் பண்ணுறது அல்லது குறைக்கிறது. தென் த ரீஆர்கனைசேஷன் ஆர் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ ஆல்ட்ரேஷன் ஆஃப் ரீஆர்கனைசேஷன் ஆர் தட் மீன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஷேர்ஸ். தென் பர்சன்டேஜ் வரைக்கும் மாற்ற, ப்ரிஃபரன்ஸருடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வரைக்கும் மாற்றி கொடுக்குறது. தென் வேரியேஷன் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் ரைட்ஸ். தென் காம்ப்ரமைஸ் ஆர் அரேஞ்ச்மெண்ட். Then surrender of shares. So there are the different schemes
adopted the internal reconstruction. The next one, reconstruction of share capital and other liabilities. ஸோ ஷேர் கேபிட்டல் அண்ட் அதர் லைபிலிட்டிஸை எப்படி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க அல்லது ரிடக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, தென் ரிடக்ஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல் இஸ் அன் அரேஞ்ச்மெண்ட் அண்டர் which the capital of the shareholders and sometimes even the claims, the creditors or debenture holders are reduced. The amount made available by way of capital reduction is utilized in writing of the fictitious assets, accumulated losses and overvalued portions of the other assets. The corporate sector unit can reduce its paid up capital if, then first one, it is authorized by the articles, its special resolution is passed and a sanction of the court it's obtained. ஸோ இந்த மூணையும் பேஸ் பண்ணி தான் இந்த மேலே சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ரிடக்ஷன் பண்ணுவான். எதை ரிடக்ஷன் பண்ணுறான்? ஒன்று கேபிட்டல் ரிடக்ஷன், அதாவது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ஆர் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர், அதே மாதிரி டிபெஞ்சர்ஸு, கிரெடிட்டர்ஸ் இதெல்லாமே ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி சைமல்டேனியஸாக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அசட்ஸில் சில அசட்ஸை வந்து என்ன பண்ணால் ரிமூவ் பண்ணிடுவான். அது என்ன அப்படின்னு சொன்னால் அக்குமுலேட்டட் லாஸஸ், தென் குட்வில் அண்ட் அதர் கைண்ட்ஸ் ஆஃப் அசட்ஸ், தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுவாங்க, டோட்டலி ரிமூவ் பண்ணிடுவாங்க, எலிமினேட் பண்ணிடுவாங்க. ஸோ தேர் ஆர் த ரிடக்ஷன் மெத்தட்ஸ். தென் வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்? தென் ஃபர்ஸ்ட் ஒன், டு ரிசால்வ் த ப்ராப்ளம்ஸ் of over capitalization, huge accumulated losses, over valuation of assets. ஸோ முதல் நோக்கம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஓவர் கேபிட்டலைசேஷன் ப்ராப்ளத்தை சரி பண்ணுறது, அதேமாதிரி அதிகப்படியான அக்குமுலேட்டட் லாஸஸை நீக்கிறது, அப்புறம் ஓவர் வேல்யூவேஷன் ஆஃப் அசட்ஸை வந்து சரி பண்ணுறது. தென் செகண்ட் ஒன், when the capital structure of the company is complex and it's required to make it the simple, then when change in require the face value of share of the company. ஸோ ஷேருடைய ஃபேஸ் வேல்யூவை குறைக்கிறது அல்லது மாற்றுறது. ஸோ தேர் ஆர் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். த நெக்ஸ்ட் ஒன், டிஃபரன்ஸ் பிட்வீன் internal reconstruction and external reconstruction. The meaning wise differ for the internal and external reconstruction. In internal reconstruction refers to the method of corporate restructuring wherein existing company is not liquidated to form a new one. ஸோ இங்கே வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு, இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தவரை எந்த கம்பெனியையும் கலைக்கலை, எந்த நிறுவனமும் புதுசாக உருவாக்கப்படலை. பட் the external reconstruction is one which the company undergoing reconstruction is liquidated to take over the business of existing company. அதாவது அந்த எக்ஸிஸ்டிங் கம்பெனியை கலைச்சிட்டு தான் புதிய கம்பெனியை உருவாக்குவாங்க. இது எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். The new company, no new company is formed under internal reconstruction, but external reconstruction new company is formed. Then use of specific terms in balance sheet. ஸோ பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தா, ஸோ பேலன்ஸ் ஷீட் ஆஃப் த கம்பெனி கண்டெய்ன்ஸ் அண்ட் ரெடியூஸ்டு. ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் அந்த ஷேர் கேபிட்டலில் அசட்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி புது பேலன்ஸ் ஷீட் தயார் பண்ணுவாங்க. பட் எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி கிடையாது. நோ ஸ்பெசிஃபிக் ஐட்டம் ஆர் யூஸ்டு இன் த பேலன்ஸ் ஷீட். தென் கலைச்ச பிறகு நியூ கம்பெனி ஃபார்ம் ஆகுது, அதனுடைய பேலன்ஸ் ஷீட்டு தான் அங்கே வரும். தென் கேபிட்டல் ரிடக்ஷன், கேபிட்டல் இஸ் ரெடியூஸ்டு அண்ட் எக்ஸ்டர்னல் liability holders wipe the claims. But external reconstruction, no reduction in the capital. So internal reconstruction capital reduction பண்ணுவான், but external reconstruction capital reduction கிடையாது. Then approval of court. So internal reconstruction the approval of court is very must, while the no approval of court is required in external reconstruction. Then transfer of assets and liabilities. No such transfer takes place. இங்கே வந்து எந்த அசட்டையும் எந்த லைபிலிட்டியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை, ஜஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ட் தான் பண்ணுறாங்க. பட் எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனில் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர் டு த நியூ கம்பெனி. பழைய கம்பெனிலேருந்து புது கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை. தேர் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். Then another one difference between internal reconstruction and amalgamation. Then first one, in amalgamation
at least 2 companies are liquidated, whereas in a internal reconstruction no company is liquidated. ஸோ அமால்கமேஷனை பொறுத்த வரைக்கும் 2 or more than 2 கம்பெனிஸை கண்டிப்பாக கலைச்சிட்டு தான் நியூ கம்பெனியை உருவாக்குவாங்க. ஆனால் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனில் எந்த கம்பெனியும் கலைக்க வேண்டிய அவசியம் இல்லை. In case of amalgamation, a new company is formed to take over the business of amalgamating companies. ஸோ இங்கே வந்து இந்த நியூ கம்பெனி வந்து அந்த பழைய பிஸ்னஸை தான் அப்படியே எடுத்துகிட்டு செய்வான், அந்த கம்பெனியை கழிச்சிட்டு. பட் இங்கே என்ன, கம்பெனி எதுவும் ஃபார்ம் ஆகலை. தென் அமால்கமேஷன் இஸ் எ கேஸ் ஆஃப் காம்பினேஷன். ஏன்னா ரெண்டு கம்பெனியை கழிச்சிட்டு அதை கம்பைன் பண்ணி ஒரு கம்பெனியாக மாற்றும்போது அங்கே காம்பினேஷன் வரும், அமால்கமேஷன் அப்படின்றப்ப. பட் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனில் ஒன்லி ஒன் ரீஆர்கனைசேஷன். அந்த பழைய கம்பெனியை வந்து ஸ்ட்ரக்சரை மாற்றி அமைப்பான ஒழிய மற்றபடி காம்பினேஷன் ஆஃப் இது கிடையாது, கம்பெனி கிடையாது. The next one, that internal reconstruction and absorption, the difference between internal reconstruction and absorption. In absorption, one company is liquidated. There is no company liquidation in internal reconstruction. In absorption is a case of combination. Internal reconstruction is a case of alteration and the reduction of capital. So there are the difference between internal reconstruction and absorption. The next one, the journal entries for the capital reduction scheme. So what are the journal entries to make the capital reduction schemes? Then first one, for reducing the paid up capital. So paid up capital, share capital value வந்து reduce பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் பார்த்துங்க. Then share capital account debtor to capital reduction being share capital reduction. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்னு சொன்னால் பெய்ட் அப் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸை ரிடக்ஷன் பண்ணும்போது ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல் ரிடக்ஷன். வென் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் இஸ் சேஞ்ச்டு, தென் அதனுடைய முகமதிப்பு மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டு கேபிட்டல் ரிடக்ஷன். தென் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் இது வந்து ஓல்டு வேல்யூ, டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் இது வந்து நியூ வேல்யூ, டு கேபிட்டல் ரிடக்ஷன் இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஓல்டு வேல்யூக்கும் நியூ வேல்யூக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சரியா, ரைட். இஃப் எனி சாக்ரிஃபைஸ் ஹேஸ் பீன் மேடு பை த டிபெஞ்சர் ஹோல்டர். ஸோ டிபெஞ்சர் ஹோல்டர் வந்து நான் அந்த கிரெடிட்டார்ஸு அல்லது பேங்க் ஓடி இந்த மாதிரி வேறு ஏதாவது அசட்ஸை வச்சு நான் சாட்டிஸ்ஃபைட் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா, ஸோ டிபெஞ்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல் ரிடக்ஷன், டிபெஞ்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல் ரிடக்ஷன். Then further journal entries for if any reduction allowed by the creditors. So creditors வந்து ஏதாவது ரிடக்ஷன் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் then creditors account debtor to capital reduction. For appreciation of any fixed assets and other assets, then as particular asset account debtor to capital reduction account. When capital reduction is utilized, the capital இது மாதிரி ஃபஸ்ட்டு இப்போ ஷேர் கேபிட்டல் ரிடக்ஷன் பண்ணாங்க, அப்புறம் ஃபேஸ் வேல்யூ ரிடக்ஷன் பண்ணால், டிபெஞ்சர் ஹோல்டர் ரிடக்ஷன் பண்ணால். ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து அந்த ஷேர் கேபிட்டல் ரிடக்ஷன் ஆகுதோ அது எல்லாத்தையும் அப்போ அசட்டில் வந்து அதை சரி கட்டுவாங்க. அப்படி பண்ணும்போது என்ன என்ட்ரிஸ் வரும் அப்படின்னு பார்த்தா, தென் கேபிட்டல் ரிடக்ஷன் அக்கௌண்ட் டெட்டா டு குட்வில் அக்கௌண்ட், டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், டு ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட், டு டிஸ்கவுண்ட் ஆன் ஷேர்ஸ் ஆர் டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட், டு ஃபிக்ஸட் அசட் அக்கௌண்ட் அண்ட் நியூ liability and other liabilities account. So there are the capital reduction is utilized. So இது வந்து அதற்கான என்ட்ரி. So there are the necessary journal entries for capital reduction scheme. Then ஸோ இது ரெண்டே அட்ஜஸ்ட் பண்ணும்போது பேலன்ஸ் ஏதாவது வந்துன்னு சொன்னால் அதை டு கேபிட்டல் ரிசர்வ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இது இந்த கேபிட்டல் ரிடக்ஷன் அக்கௌண்ட் டெட்டார்னு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த அமௌண்ட்டு அதே மாதிரி இந்த கிரெடிட் சைடு உள்ள டோட்டல் அமௌண்ட்டு இது டேலி ஆகணும். அப்படி டேலி ஆகாமல் பேலன்ஸ் வந்துன்னு சொன்னால் அதை கேபிட்டல் ரிசர்வ், அதுதான் பேலன்சிங் ஃபிகர். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன், த ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார் சரண்டர் ஆஃப் ஷேர் ஸ்கீம். இப்போ ஏதாவது ஷேர்ஸை வந்து பர்டிகுலர் ஷேர்ஸை வந்து சரண்டர் பண்ணும்போது என்ன என்ட்ரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென் ஃபர்ஸ்ட் ஒன், ஆன் சரண்டரிங் ஆஃப் ஷேர்ஸ், தென் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டா டு சரண்டர் ஷேர்ஸ் அக்கௌண்ட். The next one, on cancelling debentures and creditors, etc.
the debentures and creditors account debtor to capital reduction. Then on reissue of surrendered shares, so surrender பண்ண ஷேர்ஸை திரும்ப ரீஇஷ்யூ பண்ணால் then surrendered shares account debtor to share capital. Surrendered shares account debtor to share capital. On cancelling the surrendered shares, so surrender பண்ண ஷேர்ஸை வந்து கேன்சல் பண்ணால் என்ன என்ட்ரி வரும்? Then surrender shares account debtor to capital reduction account. Okay, then there are the necessary journal entries of capital reduction scheme and surrendered of shares scheme. Okay, so there are the internal importance of internal reconstruction points there. So next class la இந்த internal reconstruction உண்டான ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.